அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தோட அமாவாசை ரொம்ப சிறப்பானதுங்க. நாளை திங்கட்கிழமை வருகின்றது அமாவாசை திதியானது. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா 30ஆம் தேதி அதிகாலையில 4:43 ஆரம்பிச்சு 31ஆம் தேதி அதிகாலை 5:03 வரையும் அது நீடித்து இருக்கின்றதுங்க. இதுல 30ஆம் தேதி நாளை முழுவதுமாக அமாவாசை திதி நிறைந்திருக்கின்றது. நம்ம இந்த அமாவாசை விரதம் இருப்பவர்கள் நாளைய தினத்தை பயன்படுத்தி இருக்கலாம். இதுல ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, அனுமன் ஜெயந்தி என்கிற நாளைய தினத்துல கொண்டாட இருக்கின்றதுங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளை தவற விடாதீங்க. நாளைய தினத்தில் என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்பதை பத்தி இந்த பதிவுல முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனுமன் ஜெயந்தி ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கும் அனுமன் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் வாங்கி சாட்டலாங்க. அல்லது நம்மளால முடிந்தவரை வடமாலை வாங்கி சாட்டலாம். வெற்றிலை மாலை, அதாவது ஒரு விஷயத்துல தொடர்ந்து தோல்வியே ஏற்பட்டிருக்கு, வெற்றியே கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெற்றிலை மாலை கட்டி நாளைய தினத்தில் சமர்ப்பணம் செய்யும் போது நீங்கள் செயல்படுகின்ற எல்லா காரியங்கள் ஆனாலும் வெற்றி கிடைக்குங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த மாதிரி செய்வது நல்ல ஒரு பலனை தரும். நாளைய தினத்தில் ஆஞ்சநேயரை தரிசிக்க வருபவர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம். எல்லாமே ஆஞ்சநேயர் வழிபாட்டுல ஒரு சிறப்பான விஷயம். அங்கு உட்கார்ந்து ஒரு ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க. அல்லது ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை 1008 முறை எழுதி அவரது பாதத்துல சமர்ப்பித்துட்டு வரலாம். அது ரொம்பவும் நல்லதும் கூட. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடனை தீர்க்கக்கூடிய சோடசக்கலை அப்படிங்கிறது, அதிலும் மார்கழி மாசத்துல 31ஆம் தேதி அதிகாலை 4:03 6:03 வரைக்கும், அதாவது இந்த 2 மணி நேரத்துக்குள் சோடசக்கலை அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த நேரத்துல வீட்டுல பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து திருமூர்த்தி பகவானை மனதார நினைத்து நம்முடைய கோரிக்கை என்னவோ அதை அவருடைய பாதத்துல வைக்கும்போது கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகங்க. நாளைய தினம் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு என்கிறது ஒரு சிறப்பான விஷயம். நிச்சயம் குலதெய்வத்திற்கு மாவிளக்கு போட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் பூரணமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. குறிப்பாக காவல் தெய்வங்கள்ல ஆண் தெய்வம் இருக்கிறவங்க இல்லையா, அந்த தெய்வத்தை நாம வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னால் இந்த அமாவாசை திதியை குறிப்பிட்டு சொல்லலாங்க. இந்த நாள்ல ஆலயத்திற்கு சென்று மனமார்ந்து வழிபட்டு அங்கு இருக்கும் ஏழைகளுக்கு அவர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் இவை எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களது கோரிக்கைகள் இறைவன் ஏற்றுக்கொள்ளப்படுவார். இதுல ரொம்ப முக்கியமா சொல்றது அப்படின்னாலே, அமாவாசை என்றாலே நிலவு மறைந்திருக்கக்கூடிய அந்த நேரம் தான். அதனால நம்ம தியானிக்கும் பொழுது அமாவாசை திதி இல்ல பௌர்ணமி திதியில தியானம் செய்வது ரொம்பவும் நல்லதும் கூடங்க. இப்பெல்லாம் நமக்கு பிடித்த மாதிரி கோவில்கள்ல போய் அமர்ந்து நாம் அமைதியாக தியானிக்கும் போது தியானம் சித்தியாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைய தினம் சித்தர் ஆலயங்களுக்கு சென்றும் நீங்க வழிபாடு செஞ்சாலும் அங்க பரிபூரண அருளை உங்களால உணர முடியுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசை திதி, இந்த மார்கழி மாச அமாவாசை திதி, இந்த நாளை தவற விடாதீங்க. உங்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. அது ரொம்பவும் முக்கியங்க. நாளைய தினம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. நாளைய அமாவாசை தினத்துல விரதம் இருப்பவர்கள் காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருந்து நிறைவு செய்து கொள்ளலாம். மேலும் பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் 30ஆம் தேதி காலையிலே போயிட்டு ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது கடற்கரை ஓரத்திலேயோ போய் நீங்க செய்ய வேண்டியவைகளை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் படையல் போட்டும் சாமி கும்பிடலாங்க. இல்ல ஒரு சிலருக்கு அதெல்லாம் எங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இல்ல மாடுகளுக்கு புற்கள் வாங்கி கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம முன்னோர்களாக நம்ம நினைத்து வருகின்ற உயிர்களான காகத்திற்கு எள் கலந்த தயிர் சாதம் வைக்கலாங்க. அது ரொம்பவும் நல்லது. இப்படி வைக்கிறது நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துடவே வேண்டாம். மறக்காம அனைவருமே இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாழ்க்கையில இருக்கின்ற கஷ்டங்களில் இருந்து வெளியே வாங்க. எல்லாமே நல்லதே நடக்க நம்ம சேனலில் இருந்து வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நாளை அமாவாசை தினத்துல காகத்திற்கு சாப்பாடு வைத்து முன்னோர்களுக்கு படையல் போடுபவர்களாக இருந்தால் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதை மாதிரியான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.